கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அதே நேரத்தில் எவ்வளவு படத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே என்னை பொறுத்தவரை ஒரு பண்டிகை சொல்லலாம். கேட்கும்போது ஆரம்ப காலத்துல நாம் எவ்வளவு சக்திகளை பெற்றுக்கொண்டோமோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் அறுவடை அதுக்கு பின்னால எவ்வளவு சகோதரர்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனா நம்ம இவங்க அந்த சத்தியத்தை பெற்று இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம ஒவ்வொரு முறை உருவாக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த உலகத்துல எதுவுமே அதுக்கு வந்து என்ன வீட்டு அதே போல இந்த காலத்துல சகோதரத்துவமாக சகோதரமாக இந்த இடத்துல நமக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அவர்கள் கூட சேர்ந்து இந்த அறுவடை தொழில்களை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருப்பாங்க. தேவன் அவருடைய சத்தத்தை கண்டிப்பாய் தேவன் வழிநடத்து வாசிப்பதை கொண்டு இன்னும் அநேக சகோதர சகோதரிகள் வரக்கூடிய காலங்களிலே இடத்துல மூலவைக்கு தேவனுடைய சித்தம் இருக்கு. அதனாலதான் தேவன் எல்லா காரியங்களையும் அதற்கேற்றவாறு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்துகிறார். உலகத்திலே எங்களையும் உற்சாகப்படுத்தி தொடர்ந்து நீங்க என்னை உற்சாகப்படுத்துவதற்காக கூட அறிவதற்கு கூட என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சொல்லி எனக்கு ஒரு விசேஷமான பாடத்தை பார்த்து நாம் போகலாம். விசேஷமாக இருளிலிருந்து வெளிச்சம் என்ற தலைப்பின் கீழே உங்கள் மத்திய தேவ சத்தத்தை கொள்ள ஆசைப்படுகிறேன். இருளிலிருந்து வெளிச்சம். அப்போ இந்த உலகத்துல வெளிச்சம் என்று சொல்லும் போது வெவ்வேறு கோணங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது அதுக்கான செறிவான டெபினேஷன் என்ன கொடுக்கப்பட்டது. நமக்கு ஆரம்பத்தில் சொல்லும்போது கூட தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று பார்ப்போம். அப்ப இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த பூமிக்கு அப்போ சகோதரர்கள் நமக்கு அந்த இடத்துல வசிக்கும் போது இந்த முழு உலகத்தை ஆரம்பம் சிருஷ்டிக்கும் போது அதற்கு முக்கியமாக ஆதாரமாக இருக்குது வெளிச்சம். வெளிச்சம் இல்லைன்னா எதையும் என்ன செய்யப்படும். ஆனா தோட்டத்தின் படி நம்ம வேதாந்தத்தின் வசனத்தின் படி நம்ம பார்க்கும்போது 4வது நாட்கள் தான் சூரியன் சந்திரன் தேவனால உருவாக்குறார். ஆனா அதுக்கு முன்னாடியே தேவன் வெளிச்சத்தை பொதுவாக இந்த வெளிச்சம் இந்த பூமிக்கு கடந்து வர்றதுக்கு 7000 வருடங்கள் ஆகும். சாதாரண இந்த வெளிச்சம் பூமிக்கு அதாவது சூரியன் பூமிக்கு கடந்து வரக்கூடிய இந்த வெளிச்சம் 7000 years ஆகும். அப்ப நாம் பெறக்கூடிய இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நாம் பெறக்கூடிய இந்த அனுபவங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. இதை தேவன் ஒரு படைப்பாளராக ஒரு ஞானத்துக்குள்ள சிறப்பம்சம் இல்ல. இன்னைக்கு சூரியனிடத்துல சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த எப்படி அந்த எனர்ஜி வந்து தனக்குள்ள தக்க வச்சு அது இந்த வரைக்கும் அது ஓய்வே பெறாம அதை பகலும் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருக்கு. தன்னுடைய ஒளிக்கதிரில கொடுத்துட்டே இருக்கு. அப்போ எல்லா ஜீவராசிகளும் அது உயிர் பெற்று ஓய்வுள் வளரணும் அப்படின்னா வெளிச்சம் என்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த வெளிச்சத்திற்கான சரியான டெஃபினேஷன் என்ன சொல்ல போறோம், என்ன சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது உலகத்துல வெவ்வேறு கோணங்கள்ல அவங்களுக்கு தெரிஞ்சதான சில டெஃபினேஷன்களை அவங்க சொல்றதா பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பொதுவாக முதலாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்ததாக ஒரு தெளிவான விஷயத்தை சொல்றாரு. மத்தேயு 6:22 Matthew chapter 6:22. மத்தேயு 6:2 அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், உன் கண்கள் நல்லதாயிருந்தால் உன் சரீரம் முயற்சி இரண்டாவதாக ஒளியை பற்றிதான் பொதுவான கருத்துக்கள் என்ன ஆகிறது சொல்லும்போது ஒளி என்பது மனித கண்ணால் கண்டறியக்கூடியது. ஒளி என்பது மனித கண்ணால் கண்டறியக்கூடியது. மின்காந்த கதிர்வீச்சு ஆகும். மின்காந்த கதிர்வீச்சாகும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இப்ப ரெண்டுமே நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. இப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு வந்திருக்கோம்.
கர்த்தர் என்ன சொல்றாரு இடத்துல? கர்த்தர் ஒளிய எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? கண்ணுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு இல்லைங்களா? பாருங்க, கண் சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. உன் கண்கள் நல்லதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று இயேசு சொல்கிறார். இங்கே நாம் ஆண்டவர் கண்ணை முழு சரீரத்தையும் ஒளியச் செய்யும் ஒரு விளக்கு என்று விவரிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய அர்த்தத்தை நம்ம கவனிச்சோம்னா, இந்த முழு சரீரத்தையும் ஒளிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன இருக்கா? கண்கள். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் எவ்வளவு சிம்பிளா அந்த விஷயத்த சொல்லிட்டாரு. வெளிச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்துல தெய்வம் வெளிச்சத்தை உண்டாயிட்டு, ஆனா அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது ஒரு கண்கள் அந்த வெளிச்சம் இருந்தாலும் நீ அதை பார்க்கணும். ஒருவேளை நீங்க கண் முடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா வெளிச்சம்? அப்போ கர்த்தர் சொன்னது அந்த ரெண்டு விஷயத்தை நாங்கள் பண்ணி அந்த ஒளிவிடாத வீழ்ச்சிகளை காணக்கூடிய அந்த மன ஆற்றலுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயத்த, இந்த உலகத்தை காணக்கூடிய அந்த விஷயத்த தேவன் சுருக்கி எங்க வச்சுட்டாரா இங்க வச்சுக்க சொல்ற. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, இன்னொரு டீப்பான அந்த விஷயத்தை சொல்றாங்க. முழு சரீரத்தில் ஒளிகள் செய்யும் ஒரு விளக்கு என்று விவரிக்கிறார். நம் கண்கள் நம் இதயத்திற்கும் மனங்களுக்கும் நுழைவாயிலாக இருக்கிறது. நம் கண்கள் வெறும் பார்க்கறது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது எங்க போய் ரெக்கார்ட் ஆகும். நம்ம பிரைன்ல போய் மனசுல போய் என்ன இருக்கு, அது ரெக்கார்ட் ஆகுது. இன்கேஸ் அது ரெக்கார்ட் ஆகலைன்னா நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்னு நம்மளால என்ன செய்யணும், நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அதுதான் நான் சொல்றாரு இந்த இடத்துல, நம் இருதயங்களுக்கும் மனங்களுக்கும் நுழைவாயிலாக இருக்கிறது. எனவே அவை நம் ஆன்மீகங்களுக்கும் நம் மனதிற்கும் வாசலை வழங்குகின்றன. அவர் நல்ல கண்களாய் பற்றி கூறப்படும் போது குறிப்பிடப்படுவது அவர் நன்றாக பார்ப்பது மட்டுமல்லாமல், ஒரு நல்ல கண்கள் இருக்குன்னா நல்லா பார்ப்பது மட்டும் கிடையாது. இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. நன்றாக பார்ப்பது மட்டுமல்லாமல் நன்றாக உணர்வும் கண்களையும். அதுல இந்த விஷயத்தை எங்க எடுத்து போனா, ஆதியாகமத்துல நடந்த அதே விஷயத்தான் இந்த இடத்துல என்ன பண்றாரு, ஏவாள் என்ன பண்றாங்கன்னா பார்வையில அந்த விஷயத்தை என்ன பண்றாங்க, உணர்வு. இது ரெண்டையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதை பார்ப்பதற்கு ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஏன்னா இந்த இதுதான் ஆரம்பம். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் அதுதான் இது முக்கியமாக இருக்குது. அப்போ உலகத்துல வெளிச்சம் நீங்க தேவையா, ஆனா உங்களுக்குள்ள இந்த வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் என்ன? அது கண்கள். உங்கள் கண்களால் காணக்கூடிய அந்த ஒளிக்கதிர்களை மட்டும்தான் தேவன் படைப்பாற்றல் உடையவராக இருக்கிறார். அதை காணக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தேவையாக தந்திருக்கிறார் சொல்லலாம். அப்போ உணரக்கூடிய அந்த கண்கள் குறிப்பிடும் போது அவர் நன்றாக பார்ப்பது மட்டுமல்ல, நன்றாக உணரும் கண்களை குறிப்பிட்டார். நாம் பார்ப்பது மட்டுமல்ல, நாம் பார்ப்பதை எப்படி உணர்கிறோம் என்பதும் தெய்வீகத்திற்கு தெய்வ தெய்வீகத்திற்கும் ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நன்மை மற்றும் தீமை இவைகளை சரியாக பக்குவப்படுத்தக்கூடிய திறமை இந்த கண்களுக்கு தேவையான கொடுக்கிறார். எப்படி வெறும் கண்களை பார்த்துட்டா நன்மை தீமை திறன் கண்டுபிடிக்க முடியுமா? பொய்யே சத்தியம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இப்ப நாம் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்றாங்க வரக்கூடிய சகோதர சகோதரிகள் தாங்கள் கண்களால அதை காண்கிறாங்க. கண்களால் காண்கிறத அவங்க எங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க? ரைட்ல. அதான் கண்கள் மனதின் உடைமாடிகளாக இருக்கு. இதுதான் வாஸ்தவா இருக்கு. இதை வந்து போட்டு அங்க என்ன பண்றாங்க, டிவைட் பண்றாங்க. அப்போ வெளிச்சம் எது இருள் என்பது அங்க என்ன பிரிச்சு காக்கிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட வெளிச்சம் தான் தேவன். இந்த வெளிச்சத்தை நீங்க தேடிட்டே போனீங்கன்னா எங்கதான் போய் இதனுடைய முடி அடையும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெளிச்சத்திற்கே ஊற்றாரைக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவர் அவரிடத்தில் சட்சமில்லை இல்லை, இருளில்லை. அப்போ இந்த ஒட்டுமொத்த அந்த சர்வசனத்தில் நாம் பார்க்கக்கூடிய சின்ன வெளிச்சம், சின்ன சின்ன வெளிச்சமே நம்முடைய கண்களுக்கு ஒரு லிமிட்டா தான் தெரியும். அதிகமான பிரகாசம் விட்டாலுமே நம்ம கண்களால் அதை என்ன செய்ய முடியாது, காண முடியாது. அப்போ தேவனோட இந்த விஷயத்தை நம்ம எவ்வளவு பார்க்க, எவ்வளவு தெரியும், எவ்வளவு தெரியக்கூடாது என்பதை தேவன் அளவிட்டு என்ன செய்திருக்கிறார்.
அதே மாதிரி இந்த சூரிய வெளிச்சம், இந்த டிஸ்டன்ஸ், இந்த கிராவிட்டி, இதெல்லாமே நீங்க சேர்த்துனாக்கப்பா இந்த பூமிக்கு இந்த சூரியனுடைய வெப்பம் இவ்வளவுதான் இருக்கணும்ன்ற தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே நிர்ணயிச்சிருக்காரு. அதை தாண்டி என்ன செய்ய முடியுது, தேவன் அதை செய்யுது. ஏன்னா அதுதான் நமக்கு முடியும், அதுதான் நம்ம மனதால கற்றுக்கொள்ள முடியும், அதுதான் நம்ம மனதால தெரியப்படுத்த முடியும். அப்போ தேவன் அதான் சொல்றாரு, இப்பேற்பட்ட தேவன், இப்பேற்பட்ட வல்லமைப்படுத்த தேவனை ஒருவனும் ஒரு காலம் ஒருவனும் என்ன கண்டதில்லை. ஏன் சொல்ல பார்க்கணும், ஏன் சொல்ல முடியும்னா அவர் படைச்ச இந்த கேலக்சி மொத்த ஒட்டுமொத்த கேலக்சி சிறிய நட்சத்திரம் தான் என்ன இருக்கு, இந்த சூரியன் இல்லையா, சிறிய நட்சத்திரம். இந்த சிறிய நட்சத்திரத்தை நம்மளால கொஞ்ச நேரம் விட்டு பார்க்க முடியுமா? சரியா 12 மணி வெயில, 1 மணி வெயில வச்சு வெயில இந்த கண்களால் அப்படியே சிந்தாம பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த கண்களால பார்க்க முடியாது, இந்த லிட்டரலான விஷயம் சொல்றேன். ஆனா இன்னொரு கண்களால ஒரு மகத்துவமான விஷயத்தை பார்க்கறதுக்கு தேவன் என்ன செஞ்சார், அவர் செய்தார். அதுதான் இந்த இடத்துல சொல்றார், இருளிலே வெளிச்சத்துக்கு தேவன் என்ன செய்யறார், இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாகிறவராக. அப்போ இது எதை குறிக்குது, இது யாரிலிருந்து வந்தது அப்படின்னா, தேவன் என்ன செய்யறாருன்னா, நான் இந்த வெளிச்சத்தை அப்படியே மக்களுக்கு காட்டினா அவங்களால என்ன செய்ய முடியாது, அதை தாங்க முடியாது. அதனால நான் என்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்யறேன், அனுப்புறேன். அவர் மூலியமா இந்த வெளிச்சத்தை அவர் காண முடியும். அவர் தன்னுடைய அந்த தேவனுடைய மகத்துவமான அந்த பிரகாசமான ஒளியின் வெளிச்சத்தை பூமிக்கு எழுத்துல வரதா சொல்றாரு. அவருடைய பிரபாவம், அவர் சொல்றாரு, தேவனுடைய மகா உன்னதமான அந்த முகத்து அந்த பிரபாவத்தின் அந்த ஆற்றலை கர்த்தரே இந்த பூமிக்கு கொண்டு வரதை நம்ம பார்க்கணும். யோவான் 1:9. யோவான் 1:9. யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ இந்த ஒளி எங்கிருந்து வந்ததுன்னா, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அது உலகத்துக்கு தோன்றியது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த வெளிச்சத்துக்கும் இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த விசிபிளான வெளிச்சத்துக்கும் நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்கலாம். ஒண்ணு, இந்த வெளிச்சத்தை நம்ம கண்களால் உணரலாம், ஆனா இந்த வெளிச்சத்தை நம்ம மனசால இதுதான் சொல்றாரு, உங்கள் கண்கள் என்ன இருக்கு, உங்கள் மனதில் அறையா இருக்குது, அது வாசலா இருக்குது அப்படி சொல்றாரு. நீங்க பாக்குற ரெண்டு விஷயங்கள் ரெண்டு தோற்றத்தை உடையதா இருக்கு. ஒரு விஷயம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த லிட்டரலான வெளிச்சம், இந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்திற்கு நீங்க எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா, இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமா இருக்காரு அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க இருக்காரு இருக்காரு. ஆனா அவங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அவர் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, நம் மனதிலே பார்க்கணும். அவருடைய வார்த்தை என்று வெளிச்சத்தின் மூலமாக பார்க்க முடியும். சோ அதுதான் சொல்றாரு, நீதிமொழிகள் 4:18. நீதிமொழிகள் 4:18. நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இப்போ இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய ஒளி ஆரம்பத்துல எப்படி இருக்கு, ரொம்ப ஆனா கிராஜுவலா போக 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 என்ன ஆகுது, நடுப்பகல்ல இந்த உச்சி வெயில் சொல்றத அப்போ எப்படி இருக்கு அந்த பிரகாசம், அதாவது ஷேடோலெஸ். எப்படி சொல்றீங்கன்னா, ஒரு பொருள் இருப்பாரா, சூரியனுடைய ஒளி இப்போ இங்கதான் சூரியன் சன்ரைஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து ஷேடோ இந்த சைடு விழுந்துட்டே இருக்கு, ஷேடோ விழுந்துட்டே இருக்கு. பட் ஷேடோவே வராது. எப்போ வராது ஷேடோ, ஒரு பொருளுடைய ஷேடோ வராது, ஒரு நிழல் வராது. பர்டிகுலரா அது கரெக்டா உச்சியில வரும்போது அதுக்கு நிழலே இருக்காது. அப்பட்டமா என்ன இருக்கணும், ஃபுல் ஃபோக்கஸ், முழு ஃபோக்கஸ் எங்க இருக்கும், அந்த ஒரு மேல. சோ அததான் சொல்றாரு, நீதிமானுடைய நீதிமானுடைய அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய
அப்ப நீங்க அந்த சூரிய பிரகாசத்துல போய் ஏதாவது தடை வச்சு நீங்க அந்த பிரகாசத்தை முடிய முடியுமா? அப்படிதான் நீதிமானுடைய வாழ்க்கையை சொல்றேன். அப்போ இது என்ன சொல்ல வராது அப்படின்னா, நாம் அந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னா, ஒரு நாளுக்கு ஒரு நாள் என்ன ஆயிடும், பிரைட்னஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் நீதிமானுடைய வாழ்க்கை. இப்ப நீதிமான்கள் யாருக்கு நம்ம சொல்றோம்? நம்மளதான் நம்ம சொல்றோம். அதுக்குதான் என்ன சொல்றோம்னா, சில விஷயங்கள் நம்முடைய காரியங்கள்ல செய்ய வேண்டியது. அந்த காரியங்கள் செய்யும் போது இன்னும் என்ன ஆக முடியும், இன்னும் பிரைட்னஸ், இன்னும் அதிகமான வெளிச்சத்தை கொடுக்க முடியும். நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அந்த வெளிச்சத்தை எங்க வைக்கக்கூடாது, அடிக்க வைக்கக்கூடாது. அதை எங்க வைக்கணும், நிலத்துக்கு தண்ணி மேல வைக்கணும் அப்படி சொல்றாரு. அப்போ சாதாரண விஷயம் இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே. இந்த அண்டசராசரத்தை படைத்த தேவன் நம்மளை பார்த்து நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்ற அந்த வார்த்தை நீ எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா அதை உணர்ந்தீங்க தெரியல. ஒருவேளை அந்த வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அதுக்குரிய சேஞ்சஸ் நமக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, இருளின் காரியங்கள் நம்ம விட்டு அகன்று போகும். எப்போ ஒரு வெளிச்சம் நம்ம மேல வருதோ அப்பவே இருளின் காரியங்கள் என்ன அகன்று போகும். அது உணர்வு நாளுக்கு நாள் அந்த வெளிச்சத்தின் வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய இருளின் காரியங்கள் நாளுக்கு அகன்று போகும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நமக்குள்ள அந்த வெளிச்சம் வரும்போது நம்முடைய பாவத்தை, நமக்குள்ள இருக்கக்கூடிய இருட்டை அது கிளியரா காட்டி நம்ம உலகத்துக்கு மறைச்சிடலாம், அல்லது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மறைச்சிடலாம். ஆனா நம்ம யாருக்கு மறைக்க முடியாதுன்னா அந்த வெளிச்சத்திற்கு நம்ம என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. ஏன்னா அந்த வெளிச்சம் எங்க இருக்கிறது, இதாவது தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம். அதுதான் சொல்றாரு, இந்த வார்த்தைகள் என்ன இருதயத்தையும் பூனையும் என்ன வேறு வேறாக என்ன பண்ணுவோம், தனித்தனியாக பிரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வெளிச்சம் நம்ம ஆரம்பிக்கும் போதே சொல்றோம், இந்த வெளிச்சமானது என்னன்னா அது ரெண்டு விஷயத்தை கிளியரா அப்புறப்படுத்தும், இருளையும் மற்றும் வெளிச்சத்தையும். ஏன்னா அதுதான் சொல்ற ஆதிகாமத்துல இது ரெண்டு விஷயத்தை செய்யலாம், பகலையும் இரவையும் பகலையும் பிரிக்குது அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி இந்த பிரிவு நடக்கும் நமக்குள்ள, இந்த செப்பரேஷன் பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் நம்ம கிளீனா என்ன பண்ணலாம், ஐடென்டிபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது முக்கியமா இந்த வெளிச்சத்தை நமக்கு எது கம்பேர் பண்ணி சொல்றதுன்னா தேவனுடைய சத்தியத்திற்கு அது என்ன பண்ணுறாங்க கம்பேர் பண்ணி சொல்றதா நான் பார்க்கிறேன். இது ரீப்ரிண்ட் நம்பர் 3282ல தேவனுடைய சத்தியத்துக்கு அது அந்த வந்து முக்கியமாக நமக்கு அந்த இடத்துல எடுத்துக்காட்டாக அந்த இடத்துல சகோதரி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சத்தியத்தின் வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது நம்ம மேன்மை அடைவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல நம்மள மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா சற்று மேன்மை உள்ளவர்களாக, சற்று மேலானவர்களாக, சற்று கௌரவம் உள்ளவர்களாக நம்மள என்ன பண்ணுவாங்க பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கிரியைக்கு நம்முடைய கிரியைக்கு என்ன இருக்கு, நிறைய விஷயங்கள் ஒத்து போகாது. மற்றும் அநேக விஷயங்களில அவங்க நம்மள அவங்கள தானா பிரிஞ்சிருவாங்க. ஏன் பிரிகிறாங்க, எதுக்கு பிரிகிறாங்கன்னு நமக்கு ஏதாவது ஆன்சர் இருக்காது. தானா அவங்கள எல்லாம் பிரிக்கணும். ஒருவேளை நானும் அவங்களுடைய அந்த தேடி போகணும், ஒருவேளை அவங்களுடைய அந்த தேடி போனோம்னா கூட அவங்க ஒரு எல்லை போட்டு வச்சு நீங்க அங்க இருந்திருக்கா, நீ இங்க வராதீங்கன்னு சொல்லியிருக்கோம். இது எது குறிக்கிறதுனா அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சமாவதான் இருக்குமே தவிர வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் என்ன அப்படி சொல்றாரு. அப்போ ரெண்டு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல சொல்றாரு. ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 61:3. ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனம் 3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் இந்த மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள்.
அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடித்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இந்த வெளிச்சம் இரண்டாவது இந்த மாற்றுதலை கொண்டு வரும். அதுக்கு அப்புறமா தேவன் மேல ஒரு வைராக்கியம், தேவன் மேல ஒரு zeal of God. அப்போ தேவன் அழைக்கும் போது எப்பேற்பட்டவங்களை அழைக்கிறார். இந்த இந்த ஒரு வெளிச்சத்திற்கு, இந்த வெளிச்சத்துக்குள்ளாக ஒருவரை அழைச்சார்னா, கூப்பிட்டாருன்னா அவர் எப்பேற்பட்டவங்களை அழைக்கிறார். நீ இப்படி பேச எப்பேற்பட்டவங்களை அழைக்கிறார் தேவன். ஏற்கனவே அவங்க நல்ல ஒரு நாலேஜபிளா இருக்கிறவங்க அழைக்கிறார். வாசிக்கலாம் ரோமர் 10:12 மற்றும் 13. ரோமர் 10:12 மற்றும் 13. Romans 10 chapter 12 and 13. கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் என்ன இருக்கு. அதை தொடர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, தேவன் அவர்களை அநேகரை என்ன மிக செல்வான்களாகவோ சீமான்களாகவோ இருக்கக்கூடியவர்களை அழைக்கிறார். மாறாக தேவன் வச்சிருக்கக்கூடிய பேசிக்கான கிரைட்டீரியா என்னன்னா, அவரை தேவனை வந்து விசுவாசிக்க 12:3 ரோமர் 12:3 வசனம் 3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஒருவேளை வெளிச்சத்துக்கு வந்ததுனால இந்த வெளிச்சம் நம்மளாலதான் பெற்றிருக்கிறோம், நமக்கே அது வெளிச்சம் அப்படின்னு நினைக்க முடியுமா? கிடையாது. அதுதான் அந்த இடத்துல சொல்றாரு, இது தேவன் தான் உங்களுக்கு இந்த விசுவாசம் தந்தது யாரு? அதை கூட யாருக்கும் தந்தது தேவனை அறியக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஆற்றல் கொண்டது கூட தேவன் தான். அப்போ தேவனை பெறும்போது இந்த தேவன் தந்தக்கூடிய இந்த விசுவாசத்தின் நம்பிக்கை வைப்பது கூட, நானே ஏதோ தற்செயலாக என்ன பண்ணிட்டேன், நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், எனக்கு தான் இது அப்படின்றத என்ன சொல்ல முடியாது, நம்ம மேன்மை படுத்த முடியாது. அதுதான் சொல்றாரு எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். விசுவாசத்தை நமக்கு துவங்குகிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப முடிக்கிறது. அப்ப பாருங்க, இது எதுவுமே நம்மளால உண்டானது. இப்ப இந்த சூரியனை படைச்சவர் யாரு? தேவன். அது டெய்லி தினந்தோறும் இந்த பூமிக்கு அந்த வெளிச்சத்தின் சுடர்கள் படர்ந்து செய்கிறவர் யாரு? தேவன் தான். அப்ப இது எதையுமே நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனா நம்ம ஒண்ணு செய்யணும். நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு அந்த மாற்றத்தை நம்ம உணரணும். நமக்குள் அந்த மாற்றத்தை உணரலாம். அந்த வெளிச்சத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். அந்த நான் பெற்றக்கூடிய அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். 2 மாற்றம் நடக்கும் இல்லைங்களா? உண்மை எனக்குள் மாற்றம் நடக்குது, அதே போல மற்றவர்களுக்குள் மாற்றம் நடக்கும். இது 2மே எங்கதான் நடக்குதுன்னா எனக்குள்ள நடக்கும். ஃபர்ஸ்ட் எனக்குள்ள அது நடக்கணும். அப்பதான் நான் என்ன செய்ய முடியும்? வெளிச்சத்துக்கு வேற ஒருத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அப்பேற்பட்ட வெளிச்சத்தை அவர் பூமியில தேர்ந்தெடுக்கப்பட்ட 11 அப்போஸ்தலர்கள் 12வது அப்போஸ்தலன் ஐயா பவுல்
ஏன்னா அவர் கண்ட வெளிச்சம் வேற. நம்ம அந்த பாடத்தை பார்க்க வரோம். ஆனா இந்த 11 அப்போஸ்தலர்கள் கண்டது வெளிச்சம் வேற. அவர்கள் மரித்துதி உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்ற மகிமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பிரசன்னமான அந்த ஒரு வெளிச்சத்தை கண்டார். அந்த வெளிச்சத்தை கண்டு அவர் கண்களை என்ன பண்ணுவீங்க போயிடுச்சு. பாருங்க, ஜஸ்ட் அந்த வெளிச்சம் சும்மா அந்த வானத்திலிருந்து அந்த ஒரு வெளிச்சம் தோன்றினது. அவர் நமக்கு அந்த பட்டணத்துக்கு போறது வழியில நடந்த ஒரு சம்பவம். கர்த்தர் இயேசு மகிமையில இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை அவர் கண்டு அவரால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இந்த லிட்டரலான கண்கள். ஆனா அவருக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. அது உணர முடியுமா? நம்ம உணர்ந்திருக்கோமா? அதுதான் முக்கியம். இந்த சரீரத்தின் வெளிச்சம் மங்கி போனாலும், இந்த கண்கள் மங்கி போனாலும், தேவனை உங்களால் உங்கள் இருதயத்தால் மகிழ்வுள்ளவர்களாக காணக்கூடும். நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம், நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம கண்ணுக்கு போகுது, நம்மளால படிக்க முடியாது, வயசாயிடுச்சு, நம்மளால தேவை. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய கண்கள் நல்லா இருக்கா? எவ்வளவு நேரம் தேவனுக்குள்ள நம்ம படிக்கணும், எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்ய முடியுமா அவ்வளவு காரியங்கள் நம்ம செய்யணும் இல்லையா? ஒருவேளை இல்லாத போது நம்ம அது நம்ம செஞ்ச காரியங்களை தேவன் வந்து திரும்பவும் உற்சாகப்படுத்துவார். அதான் சொல்றாரு, உன் கைக்கு உன் கைக்கு நேர்கிறது எதுவோ அது என்ன செய்யும், உன் முழு பெருத்தோட செய். இல்லையா? நம்ம கைக்கு நேரிடாத பத்தி கவலைப்படுவோம். ஆனா எது கிடைச்சிருக்கோம், ஆனா அது ஃபோக்கஸ் செய்யும். அதெல்லாம் அந்த இடத்துல சொல்றாரு. இந்த காரியங்கள 2 முக்கியமான நபர்களை கொண்டு தேவன் இந்த இடத்துல வெளிப்படுறார். ஒன்று அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்து கூட 3 வருஷம் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து கூட 3 வருஷம் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கைக்கு நடந்த அந்த வெளிச்சத்தின் மாற்றம். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து கூடவே வாழல. இயேசு கிறிஸ்து கூடவே வாழல. அவரை போல அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு போல எந்த நேரமும் அவர் கூடவே இல்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை காட்டிலும் பல மடங்கு. ஆனா 2 பேருக்கும் அந்த வெளிச்சம் தான் ஒரே வெளிச்சம் தான். பாருங்க, அதுதான் சொல்றாரு. மத்தேயு 4வது அதிகாரம் 18 மற்றும் 19. மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலையை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். யாரும் கூப்பிடுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவங்க, மீன் விற்கிறவங்க கிட்ட பக்கத்துல நின்றாலே நமக்கு கொஞ்ச நேரம் அதுக்கு மேல என்ன பண்ண நிக்க முடியாது இல்லைங்களா? ஆனா இவங்க கூப்பிடுற அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, சாதாரண மீன் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, படிப்பறிவு இல்லை, நாலேஜ் இல்லை, எதுவுமே கிடையாது. டோட்டல் பிளாங்க், எதுவுமே கிடையாது. அவரை கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு அவரு எந்த நிலைமைக்கு அவர் உயர்த்துறாருன்னு அதுதான் சொன்னாரு. நீதிமானுடைய வெளிச்சத்தை யாராலும் தடுக்க முடியாது. தேவனுடைய கருத்துல அவர்கள் பெற்றக்கூடிய ஆயுதங்களாக இந்த பூமியில அவங்களால அவங்களை தடுத்து யாருனாலும் நிக்க வைக்க முடியாது. அப்போ பேருக்கு தேவன் கூப்பிட்டாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவரை கண் கூட பார்த்துட்டே இருந்தார். அப்போ சொல்ல பேருக்கு அவருடைய முழு கேரக்டரை கரெக்டா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாரு. கர்த்தரும் அவரை கொஞ்சம் புரிஞ்சிருந்தாரு, பேதரும் கர்த்தரை கொஞ்சம் தான் புரிஞ்சிருந்தாரு. இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டேஜ் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, கடைசி அந்த சிலுவை மரணம் அந்த லாஸ்ட் ட்ரெயில் சுற்றி கூட பேதர் என்னாட்டு இருந்தாரு, கர்த்தர் கூடவே இருந்தார். அப்போ இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, பேதருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு. என்னன்னா, எப்பவுமே இல்லாத ஒரு வைராக்கியம் கர்த்தர் மேல என்ன இருந்துச்சு. அந்த வைராக்கியம் வெளிச்சதுனால அவர் அநேக விஷயங்களை கர்த்தர் மூலியமாக பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை பேதுருதான் இருந்தார், பெற்றுக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா, ஒரு யதார்த்தமான மனசுடையவராக, எதையுமே வெளிப்படையாக செய்யோ தப்போ அது என்ன பண்ணிடுவார், பட்டு போட்டு உடைச்சுடுவார். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றது அந்த ஒரு விஷயம் ஆரம்ப காலத்துல அவருக்கு இல்லை. ஆனா போக 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 தேவன் அவரை பக்குவப்படுத்தி பரிசுத்தாவினால் நிரப்பி அவர் எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணாருன்னா அன்னைக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க, ஏறக்குறைய அவ்வளவு பேர் வந்து அவருடைய வார்த்தையில எப்படி அவருக்கு அந்த அளவுக்கு எப்படி அவர் ட்ரெயின் அப் பண்ணார், எந்த நாலேஜ் எப்படி படிச்சார்.
எப்படி நடந்தது அப்படின்னா, அதுதான் சொல்றாரு, நீதிமானுடைய வெளிச்சம். அது யாருக்கு வந்தது? பிதாவாகி தேவன் கர்த்தர் இயேசு மூலமாக உங்களுக்குள்ள இந்த ஒரு மாற்றம் நடக்கும். அப்பனா இந்த வெளிச்சம் என்னக்கூடிய அந்த பரிசுத்தாவிக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பரிசுத்தாவி உங்களுக்கு என்ன பண்ணும்? ஊற்றப்படுவார். அந்த அளவுக்கு தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துகிறவராக இருப்பார். இல்லைங்களா? ஒருவேளை நமக்குள்ள இந்த காரியம் அதுதான் சொல்றாரு, கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பாத்திரத்தை நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தை விளைவுகிற பொக்கிஷமாக இருக்கணும்னா உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்றாரு இல்லையா? அதற்கு லூக்கா 6வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்னும் நாமம் பெயரிட்ட சீமோன், அந்த அப்போஸ்தலர் லிஸ்ட்ல நம்பர் 1 யார் வராருன்னா பேதுரு. ஏன்னா அந்த பேர் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பேதுரு என்றால் கல். அந்த கல்லின் மேல் இந்த விசுவாசத்தின் மேல் என்ன பண்றாங்க? சபை. ஒரு சபை வந்து அது ஒரு கட்டப்படுதுன்னா அதுக்கு மூலாதாரமாக இருந்தா இருக்கு விசுவாசம் தான். இதன் மேல் நான் என்ன செய்யறேன்? என் சபையை கட்டுகிறேன் சொல்றேன் இல்லைங்களா? அப்போ யோவான் 1வது அதிகாரம் 41, 42. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 41 முதல். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நத்தானவேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானும் ஆகிய இயேசுவே என்றான். இப்ப என்ன சொல்லலாம்? உங்களை உயிருள்ள கற்களாக மாற்றுவார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனம். 1 Peter 1st chapter 4 and 5. ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 5. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏற்பாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கங்களின்படி தம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த விஷயங்களை எழுதும்போது எந்த அளவுக்கு அவர் எழுதுறாருன்னா, நீங்கள் பரலோகத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்து கூட 3.5 வருஷம் என்ன பண்றாருன்னா, பேதுரு அவருடைய வாழ்க்கையை என்ன செய்யறாரு? கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாருன்னா, பிலிப்பு சிசரியா பட்டணத்துல கர்த்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அவருடைய ஊழிய பாதையில். ஜனங்கள் என்னை யார் என்று கேட்கிறார். இந்த பாடல்கள் நிறைய விஷயத்துல கேட்டிருப்பேன், தொடர்ச்சியா கேட்டிருப்பேன். ஆனா உடனே பேருக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்போ இந்த வார்த்தை, இந்த விஷயத்த கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, இதை உனக்கு என்ன செய்ய முடியல? மாம்சமும் இன்னைக்கு உலகத்துல கோடானுடைய மக்கள் இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை வெளிச்சத்துக்கு வரதே பெரிய ஸ்லாங்கி. இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலம் எப்படி இருக்கு? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ மண்டலம் எப்படி பாக்குறாங்க? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக பாக்குறாங்களா? அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அதுதான் சொல்றாரு, இந்த விஷயத்தை தேவன் தான் உனக்கு என்ன பண்ணிருக்காரு? வெளிப்படுத்திருக்காரு.
அந்த அளவுக்கு இந்த உலகத்துல கிறிஸ்துவ மண்டலம் அநேக விஷயங்கள் வேத பாடங்கள் வேதங்கள் அவங்க கையில ஏந்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த தெரியும், ரெண்டுமே தெரியும். இந்த ஒரு வாசனமே போதும், இதான் வேற குமாரன் போதும். அதை சொல்றாரு, இப்பேற்பட்ட ஒரு சாட்சி கொடுத்த இயேசுவை குறித்ததான ஒரு சாட்சி கொடுத்த பேரு இந்த விஷயத்த சொல்றாரு. கடைசி நாட்கள்ல அவரை பத்தி என்ன பண்ணாங்க தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் இயேசு அவர் விட்டுறாரு. கர்த்தர் இயேசு அவரை, நீ என்ன தெரியாதுன்னு சொன்னீங்க, நான் இனிமே என்ன செய்ய முடியும், உங்களோட 3.5 வருஷமா இருக்கேனே, நீங்க இவ்வளவு பேசி என்ன தெரியாது, என்ன யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க, என்ன தவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டா விடவே. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அன்னைக்கு அந்த வெளிச்சம் இவ்வளவுதான் அவங்களால என்ன செய்ய முடிஞ்சுச்சு. அந்த வெளிச்சத்தை கர்த்தர் இயேசுவாகி அந்த வெளிச்சத்தை அவங்களால அவங்களோட பிரெயின்ல அவ்வளவுதான் புரிஞ்சிக்க முடிச்சு. பேரு அந்த நிலைமைக்கு அப்படிதான் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அதை மாற்றுறவங்க அந்த விஷயத்தை மாற்றுறாரு. யோவான் 21 வசனத்துல வாசிங்க. யோவான் 21. யோவான் 21 வசனம் 1 முதல். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரனும் அவனுடைய சீஷன் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் கடவுளுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அந்த பாட்டுகள் கரெக்டா கண்டுபிடிக்கலாம். அதே திபேரியா, அதே கடற்கரை. இப்ப 2வது திரும்பவும் என்ன செய்ய போறாங்க, அதே ஸ்லாங்ல சொல்ல போற. ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நீங்கள் வலையை ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்காரு. இதே ஸ்டைல இப்ப 2வது முறை சொல்றாரு. யாரு? கர்த்தர் இயேசு. அதுக்கு பேருக்கு இவர் யாருமே தெரியும், நமக்கு தெரியும் அவரு. ஆனா இதே மாதிரி சொன்ன ஒருத்தருக்கு யாரும் இவருடைய மனதில் யாரு தான் வெளிச்சு பட்டு. அதான் தேவனோட நம்ம நிறைய முறை சந்திச்சுட்டே இருந்திருப்போம், நிறைய பாடங்களை கேட்போம், நிறைய ஒரு கன்வென்ஷன்ல ஏதோ ஆனா அனுபவத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு துன்பமோ கஷ்டமோ சோதனை வரும்போது தோல்வி போயிருக்கு. அப்ப தோல்வி போகும்போது அந்த பாடங்கள்ல ஏதோ ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட், ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி அப்படி டக்குனு கண்முன்னால் அப்படி வந்து அடிப்போம். அது எப்படி இருக்கோம்னா, நம்ம மீண்டும் தேவன் பட்சத்தை திரும்ப நெருங்கி ஓடுறதுக்கு என்ன இருக்கும், அந்த மாதிரி வந்துச்சு பேரு. இப்ப அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு பாருங்க. அவருடைய ரியாக்ஷன் எப்படி பாருங்க. கண்டினியூ. அப்பொழுது அவர்கள், நீங்கள் வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்றார். இப்பதான் தெரியல. அப்போ இவர் யாரா இருக்க முடியும்? இவர் யாரா இருக்க முடியும்? இவர் கர்த்தரா இருக்க முடியும். அப்போதான் இவருடைய உடனே மழையை இதெல்லாம் தூக்கி போட்டு யாருக்கு வராரு. இதுதாங்க அந்த எமோஷன், அந்த ஒரு விஷயத்த, அந்த வெளிச்சத்தை உங்க இருதயத்துல கொண்டு வாங்க சொல்றாரு. அந்த வார்த்தையினுடைய அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்த நீங்க என்ன செய்யுங்க, இந்த விஷயத்த கண்களால் பார்க்கிறார். 2 விஷயம் நடக்குது. விசிபிளா கண்களால் என்ன பண்றாரு, பார்க்கிறாரு பேரு. கர்த்தர் இயேசுவையும் கண்களால் பார்க்கிறாரு. இது 2மே விசிபிளா நடக்குது. ஆனா இன்னொரு ஒரு மாற்றம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா,
இவர் கர்த்தர், இவருக்கு நம்மளை ஏற்கனவே கூட்டிருந்தார மனுஷர்கள் பிடிக்கிறதுக்கு. இப்ப திரும்பவும் நம்ம யாருக்கு பிடிக்க வந்துட்டோம்? மீன் பிடிக்க வந்துட்டோமே, கர்த்தர் திரும்ப வந்துட்டாரு. நாம் உயிரில நீங்க நாம் செத்தாலும் உங்க கூட தான் சாப்பின்னு சொன்னேன். இதெல்லாம் அவர் மைண்ட வந்து அப்படியே எல்லாம் கண்ணுனால நிக்குது. மீண்டும் கண்ணுன்னு சொல்றோம். கண்முன்னால் நிக்குது அப்படின்றது நம்ம மனதின் கண்களால் பார்க்கிறோம்ன்ற அதுதான் சொல்றாரு. இப்போ ஒரு மனமாற்றம் இருக்கு. வெறுப்பும் நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடக்குது. அதேதான் நம்ம நிறைய டைம் என்ன பண்றோம், ஒரு என்லைன்மெண்ட் எப்படின்னா, ரொம்ப நாள் இந்த சத்தியத்துல இருந்தாலுமே சில சில விஷயங்கள் நமக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கிறது, ஒரு உத்வேகம் வராது. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம், குறிப்பிட்ட அனுபவங்கள் நம்ம தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கும் போது, இல்ல நம்ம போயிட்டு இருக்கிற ராங் டைரக்ஷன், நம்ம டைரக்ஷனை மாற்றம், நம்ம இப்படி போகணுன்ற ஒரு விஷயத்த தேவன் என்ன செய்வார்? உணர்த்துவார். அதெல்லாம் இந்த இடத்துல பேருக்கு என்ன பண்ணியிருக்காரு? உணர்த்திட்டு அப்போ சொல்றாரு, இவர் கர்த்தர். அப்ப இவ்வளவு நாள் புரியா? இவ்வளவு நாள் கர்த்தரை பத்தி முழுமையா புரியானா புரிஞ்சிருந்தாரு. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிறாரு அந்த மாதிரி. அப்ப என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆரம்பத்துல கிறிஸ்துவர்களா மாறணும். கிறிஸ்துவர்களா மாறி வரும்போது கர்த்தரை புரிஞ்சிருந்தோமா இல்லையா? கர்த்தரை புரிஞ்சிருந்தோமா இல்லையா? கொஞ்சமாவது புரிஞ்சிருந்தோமா இல்லையா? ஏதோ அன்னைக்கு கிடைச்ச விஷயத்துல கொஞ்சம் பார்த்தோம். ஆனா இப்ப எப்படி பார்க்கிறோம்? முழுமையா பார்க்கிறோம். இன்னும் வருங்காலத்துல எப்படி பார்க்கிறோம்? மகிமையில எப்படி பார்ப்போம்? அவர் என்ன சொல்றாரு? முகமுகமாய். இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க? கண்ணாடி பாக்குறீங்க. ஆனா நீங்க அன்னைக்கு எப்படி பாப்பீங்க? இதெல்லாம் பார்க்கும் போதே இப்ப சந்தோஷமா இருக்குது. பேருக்கு அப்படியே பார்க்க வலை போட்டு கடல் என்ன இருக்குது அதெல்லாம் பார்க்கவே இல்லை. குதிச்சு அப்படியே நான் எப்படி ஓடி வந்திருப்பாரு ஆசிரியர். அவருக்கே அப்படி இருக்கு. இதெல்லாம் பாக்குற நமக்கே ஒவ்வொரு வசனங்களை ருசி பார்க்கும்போது எப்படி இருக்கு, அவரை நிஜமா பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதெல்லாம் சொல்றாரு, இந்த விஷயம், இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்கிறது சொல்றாரு. பாத்தீங்களா? அதுக்கடுத்து அவருடைய வாழ்க்கை டோட்டல் மாற்றம். பார்த்த பேரு கிடையாது. இப்ப எந்த அளவுக்கு பேரு மாறனா, அவருக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியம் எந்த அளவுக்கு போகுதுன்னா, இந்த பூமியில ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷனுமே அப்பேற்பட்ட முடிவை எடுக்க மாட்டார். கடைசியில ஒரு முடிவை எடுக்கிறார். உங்களை சிலுவையில அரைச்சிட்டுமா அப்படி சொல்லி கேட்கிறாரு. சிலுவைக்கு அடைச்சிட்டீங்கன்னா அவருக்கு ஒப்பா நான் மாதிரி இல்லை, அவரை மாதிரி நான் இல்லை. அவரை நான் அங்கீகரிச்சேன், அவரை வந்து நிராகரிச்சேன். நீங்க தலைகீழா என்ன சொன்னாரு? மறுக்கவே இல்லை. நீங்க சிலுவையில அழைக்க, ஆனா என்ன செய்ய? எப்படிங்க அந்த வைராக்கியம் வந்துச்சு அவருக்கு? எப்படி வந்துச்சு? கர்த்தர் இயேசுவின் அந்த வெளிச்சத்தை கண்கூடா பார்த்தார். இந்த மரணம் இருள் என்னை என்ன பண்ண முடியாது, என்ன ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துக்குள் ஒருவன் மரித்தால் அவன் என்ன செய்வான்? மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்ற அந்த விஷயத்தை அவர் முழுமையா உருவாக்கியிருந்தார். அதனால அந்த வைராக்கியம் அவருக்குள்ள இருந்துச்சு. அப்பேற்பட்ட வெளிச்சத்தை தான் தேவன் கடைசி காலத்துல அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு என்ன செய்யாது கொடுக்கிறார். இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பேருக்குள் நடந்தது. அதான் சொல்றாரு, அவர் கடைசியில என்னை நீங்க தலைக்கீழா அறைங்க. இப்படி ஒரு பேரு ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா அவருக்குள்ள இருந்ததான வெளிச்சம் சாதாரணம் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் ஒரு சாதாரண மனிதர்களாக இந்த உலகத்தின் பார்வையில தோன்றலாம். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய வெளிச்சம் சாதாரணமானது. அதுதான் புது சிருஷ்டியினால வித்து இந்த மண்பாண்டத்தில் என்ன இருக்காரு வச்சுக்க. பார்க்கறதுக்கு மண்பாண்டமா இருக்கலாம், ஆனா அந்த புது சிருஷ்டியின் அந்த கருவு, அந்த வெளிச்சமானது தேவன் அந்த சாஸ்திரத்தை படைத்த தேவனீயத்தை பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இரண்டாவது நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த பவுல் சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த பவுல் எப்படிப்பட்டவர்? பயங்கர வைராக்கியம் பரிசீலன். இதுதான் அவரை பத்தி நம்ம நிறைய விஷயம். நெக்ஸ்ட், பேருக்கும் பவுலுக்கும் மேட்ச் பண்ணவே முடியாது. பேரு ஒரு மாதிரி அவருக்கு சுத்தமா அறிவில்லாத ஒரு படிப்பறிவில்லாத ஒரு சாதாரணம். ஆனா இவருடைய ஸ்டாண்ட் ரொம்ப படிச்சு இருக்காரு. சொல்றாங்க ரொம்ப படிச்ச முட்டாள் அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்றாங்கன்னா, பொருளை வந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது படிச்சு அவர் என்ன இருக்காருன்னா அதிலே கொண்டு தேவனுடைய திட்டத்துக்கு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா போயிருக்காரு. பேருடைய வாழ்க்கையே கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்துல ரெண்டு பேரும் ஒண்ணுதான்.
ஆனா ஒரு காரியத்துல அவங்க 2 பேரையுமே தேவன் செம்மையான பாதையில நடத்துறதுக்கு அவருடைய கருத்து. ஆனா தேவன் என்ன பாக்குறாரா, மனிதனுடைய இருதயத்தை பார்க்க. அந்த இருதயத்தை பார்த்து தேவன் அவர்களை நடத்துறத. இவர் எப்படிப்பட்டவர்னா, கமாலியல் பாதப்படியில இருந்து அவருடைய பாதங்கள் கட்டினவர். மிக முக்கியமான ஒரு கொலைக்கு முக்கியமான காரணமானது யார்? அந்த கொலை ஸ்தேவானுடைய கொலை ஒரு கண்ணு முன்னால நடக்குது. இவர் கண்ணு முன்னால நடக்குது, தேவன்கிட்ட பாக்குறாரு. அப்போ எப்படி இருக்கும்? இதே பவுல தேவன் இதே மாதிரி அவர் எத்தனை முறை கல் எறிஞ்சாரு, அதே கல்லடிய பல முறை அவர் மேல எறியிருக்கு. தேவன் என்ன பண்ணாரு? அனுமதிச்சார் இல்லையா? அநேக தரம் கல் எறிஞ்சாரு. ஒரு முறை என்ன செய்யறாருன்னா, கல் எறிஞ்சு அவர் செத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு போட்டு போயிடறாங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன ஆயிடாரு, ஒண்ணுமே இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா யாரும் எடுத்துட்டு போய் அங்கிருந்து தப்பிக்க வச்சு அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப உயிர் கொடுக்குறாங்க. அப்போ பவுலு அநேக முறை அவர் சொல்றாரு, அநேக முறை கண்களிப்பு, அநேக முறை உபவாசம், கப்பல் சேதம், அந்த பிரயாணத்துல எல்லாம் நீங்க எப்பனா டைம் கிடைக்கும் நீங்க வாசிங்க தொடர்ந்து. அது ரொம்பவும் நம்மளுக்கு என்ன இருக்கும், என்கரேஜபிளா இருக்கும். நம்முடைய ஊழிய பாதையில அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் ஒரு மாதிரி இருக்கும், சலசலப்பு இது மாதிரி இருந்தா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த வாழ்க்கை வரலாறு நம்ம வாசிக்கும் போது நம்மெல்லாம் என்ன வேலை, என்ன அவமானப்படுறோம், என்ன பண்றோம், ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒண்ணுமே இல்லாம நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, முதல் அவர் அந்தியோக்கியாவுக்கு போகும்போது நடந்த அந்த ஒரு சம்பவம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மகிமையடைந்த கிறிஸ்துவ அவர் பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தின் காற்றலால அவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். அப்போஸ்தலர்கள் 14:4. 14ஆம் அதிகாரம் வசனம் 4. பட்டணத்தில் ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்கள் அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டுமென்று புறஜாதியரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில், இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் தப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷர் ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூபிட்டர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்கும்? தேவன் போல யாரை பார்க்கறாங்க? பவுல் இல்லைங்களா? ஜனங்கள் இந்த ஒரு மனுஷன் எப்படி பார்க்கறாங்க? எப்படி இதனால செய்ய முடியும், இந்த அளவுக்கு செய்ய முடியும்னா தேவன் தான் செய்ய முடியும். ஆனா ஜனங்களால புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த வெளிச்சத்தை மிஸ்லீடா என்ன பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கிறாங்க தேவர்களால். அப்போ என்ன சொல்றாங்க, நாங்களும் உங்களை போல மனுஷர்களே அப்படி சொல்ற. ஆனா நான் செய்த கிரியை என்னுடையதல்ல, தேவனுடைய. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களை சில விஷயங்களை நம்ம செய்யும் போது மக்கள் எப்படி நம்ம பார்ப்பாங்க, ஒரு உன்னதமான இடத்துல வச்சு பார்ப்போம். ஆனா நமக்கு என்ன பண்ணிக்க கூடாது, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த மகிமை யாருக்கு போகணும், தேவனுக்கு தான் போகணும். ஏன்னா அந்த வெளிச்சத்தின் ஊற்றுக்கு சொந்தக்காரர் தான் யாரு? இதாவை தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த மகிமைய தேவனுக்கு அந்த இடத்துல கொடுக்கறத நம்ம பார்க்கணும். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு மற்றும் பவுலுடைய வாழ்க்கையில நடந்த இந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே வெளிச்சத்தை தான் இன்னைக்கு சபையாக அழைக்கப்படக்கூடிய நமக்கு தேவன் என்ன செய்யிருக்காரு, கொடுத்திருக்காரு. அதே வெளிச்சத்தை தான் நமக்கு தேவன் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. ஆனா அந்த வெளிச்சத்தை நாம் எப்படி பிரகாசிக்கிறோம் அப்படின்றத நம் ஒவ்வொருவருடைய கைகளில அது இருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அதிகாரம் வசனம் 6.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பக்கமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் தேடுகிறவன் அவர் உங்களுக்கும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே மேகா காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரித்து பயபக்தி உள்ளவனாகிய தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு சேனையை ஒன்று பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கிரமிப்புள் வந்ததென்று விசுவாசத்தில் உண்டாகும் சுதந்திரவாதியானான். இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னா அந்த ஒரு விசுவாசம். சோ இது எல்லா விஷயத்திலையுமே தேவன் பேருக்கு நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படிதான் பார்க்க முடியும் அப்படின்னா அந்த வெளிச்சத்தின் கிரியைகள் மூலமாக பார்க்கலாம். நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய கேட்கிறோம், நிறைய படிக்கிறோம், ஆனா கிரியைகள்ல நம்ம என்ன செய்யறோம்? தோல்வியடைஞ்சு இல்லைங்களா? கேட்கிறோம், படிக்கிறோம், ஆனா செயல்பாடுகள் வரும்போது நம்ம கோபப்பட ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், கோபப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு உதாரணம் தான். இப்படி பல காரியங்கள். ஆனா பிராக்டிக்கலியா அந்த ஒரு சந்தேகம் வரும்போது நம்ம என்ன செஞ்சோம்? தோல்வி அடைச்சு. அப்போ எதுக்கு நம்ம அதோடைய பலன் நம்ம வந்து என்ன செய்யறது? முழுமையா அடையணும். பட் அதுக்காக நம்ம அந்த பிராக்டிஸை விட்டுலாமா? கிடையாது. அப்ப அந்த பிராக்டிஸ் எதுக்கே இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஜீவன் உள்ள வரைக்கும் இருக்கு. அதுதான் சொல்றாரு, அவங்க வெளிச்சம் இருளையும் ஒளியையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இருளையும் ஒளியையும் வெவ்வேறாக பிரிக்கிறது மாத்திரமல்ல, இருளானது முற்றிலும் அகன்று போகக்கூடிய தன்மையில நம்முடைய அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் தானே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள். வருகிற நாளிலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அநேகருக்கு வெளிச்சமாக இருக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார்கள்.